إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فيا عباد الله اتقوا الله وأطيعوه فالله تعالى يقول فهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن قال إني جاعلك للناس إماما قال ومن ذريتي قال لا ينال عهد الظالمين صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام يبتلى الرجل على حسب دينه صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தால் இதனை ஆரம்பிக்கிறேன். புகழ் அனைத்தும் அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபக்குவப்படுத்துகின்ற ரப்பாகிய இறைவனாகிய அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகுக. அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் கருணையும் நிறைவேற்றமும் அகிலத்திற்கு அருட்கரையாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவத்தை பின்பற்றி நடந்த அவர்களது தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை சுயந்தவர்கள், பின்பற்றியவர்கள், அல்லாஹு தஆலா அவனுடைய நல்லடியார்கள், அவனை விசுவாசித்தவர்கள், அவனுக்கு வழிபட்டு நடக்கிறவர்கள் அனைவர்கள் பேரிலும் உண்டாவதாக. சிறப்பான நாளிலே ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றி செல்லும் பொருட்டு அல்லாஹ்வுடைய வீட்டில் ஒன்று சேர்ந்திருக்கும் இறைநேச செல்வர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எப்பொழுதும் எந்த சந்தர்ப்பத்திலும் எங்கிருந்தாலும் எந்த நிலையிலும் நம்மளை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய வல்ல நாயன் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பயந்து அஞ்சி நடந்து கொள்ளுமாறு, இவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு அவன் நமக்கு பணித்திருக்கிறானோ, கட்டளையிட்டிருக்கிறானோ அவைகளை எடுத்து நடக்குமாறு, எவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு நம்மளை தடுத்து வைத்திருக்கிறானோ, விலக்கி வைத்திருக்கிறானோ அவைகளிலிருந்து விலகி நடக்குமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் முதலிலே உபதேசம் செய்து கொள்ளுகின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா 12 மாதங்களில் சங்கையாக்கி வைத்திருக்கக்கூடிய, கண்ணியமாக்கி வைத்திருக்கக்கூடிய 4 மாதங்கள். அந்த மாதங்களில் ஒரு மாதமாகிய துல்கஅதா மாதம் பிறை 19 நாங்கள் இருக்கிறோம். அடுத்து வருகிறது துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், அதை அடுத்து வருகிறது இஸ்லாமிய புது வருடத்தின் முதல் மாதம் முஹர்ரம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த 3 மாதங்களும் சங்கையான மாதங்கள், சிறப்பான மாதங்கள். நல்லவர்களுக்கு, நற்கர்மங்களுக்கு, தௌபாவுக்கு, இஸ்திக்ஃபாருக்கு, துஆவுக்கு, சதக்காவுக்கு என்னென்ன கைராத்துகள், நலவுகளை இஸ்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறதோ அத்தனைக்கும் மிக உகந்த மாதம், சிறப்பான மாதம் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது.
அமல்களுக்கு சிறப்பான மாதம் ரமலான் மட்டுமல்ல சகோதரர்களே, அப்படித்தான் நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். இந்த துல்கஅதா மாதம் இன்று பிறை 19 இருக்கிற நாம் எவ்வளவு தூரம் விளங்கி வைத்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய 4 மாதங்களில் முதல் மாதம் இந்த துல்கஅதா மாதம். அன்பு சகோதரர்களே, நாங்கள் எவ்வளவு தூரம் நல்லமல்களுக்காக இந்த கால நேரங்களை பயன்படுத்துகிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, சங்கியான மாதங்களில் ஒன்றாக இந்த துல்கஅதா மாதம் இருக்கிறது மட்டுமல்ல, ஹஜ்ஜுடைய மாதமாகவும் இருக்கிறது. ஏன் சொல்லுகிறது, ஹஜ்ஜுடைய கடமையை எப்பொழுதும் செய்ய முடியாது. ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கு என்று வருடத்திலே அல்லாஹ் 3 மாதங்களை வைத்திருக்கிறார். அந்த மாதத்திலேதான் ஹஜ் கடமையானவர் புறப்பட்டு ஹஜ்ஜுக்காக செல்ல வேண்டும். வேற மாதங்களிலே போய்த்து ஹஜ் செய்ய முடியாத சகோதரிகளே. எனவே இது சங்கியான மாதமாக இருப்பதோடு அச்சொருள் என்று வர்ணிக்கிற மாதமாக இருக்கிறதோடு ஹஜ்ஜுடைய மாதமாக, தியாகத்துடைய மாதமாக, தியாகத்தை படிக்கிற மாதமாக, தியாகத்தை நினைவுபடுத்துகிற மாதமாக நாங்களும் அல்லாஹுக்கு முன்னால் தியாகிகளாக எங்களை இந்த உலகத்திலே வாழ வைக்க வேண்டும், வாழ வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்துகிற ஒரு மாதமாகத்தான் இந்த துல்கஅதா மாதம் இருக்கிறது. குர்ஆன் சொல்லுகிறது, அல் ஹஜ் அஷ்ஹுரும் மஅலூமாத் ஃபமன் ஃபரத ஃபீஹின்ன அல் ஹஜ் ஃபலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ் என்ற அந்த குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், ஹஜ்ஜுடைய கடமை என்கிறது அது அஷ்ஹுரும் மஅலூமாத், குறிப்பிட்ட சில மாதம் தான். ஏழையான குறிப்பிட்ட மாதம் இந்த மாதம் தான் சகோதரிகளே துல்கஅதா மாதம். அதில் அடுத்து வருகிற முன்னாலே சென்ற ஷவ்வாலுடைய மாதம். ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா மூன்றும் ஹஜ்ஜுக்காக தயாராகிற, ஹஜ்ஜுக்காக புறப்பட்டு செல்லுகிற, ஹஜ்ஜுடைய கடமைக்காக இஹ்ராம் கட்டிக் கொண்டு அந்த குடும்ப பயணத்துக்காக புறப்படுகிற காலம் என்று குர்ஆன் சொல்லுகிறது. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சிறப்பான மாதத்தின் கடைசியை எட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நாம் இந்த நேரத்தில் நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வால் சோதிக்கப்பட்டார். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் அன்னாரை எங்களுக்கு ஒரு முன்மாதிரி தலைவராக ஆக்கி வைத்திருக்கிறார். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சோதித்தது சின்ன விஷயங்கள் அல்ல, சாதாரண விஷயங்கள் அல்ல, எங்களுடைய கற்பனைக்கு எட்டாத விஷயங்கள் சகோதரர்கள். எங்களால் சாத்தியம் இல்லை என்று சொல்லப்படக்கூடிய விடயங்களை கொண்டு அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். ஆனால் அல்லாஹ் சொல்லுகிறான், முகம் சுழிக்கல்ல, அவர் கொஞ்சமும் அந்த அல்லாத கட்டளைகள் அவருக்கு முன்னால் வைக்கப்படுகின்ற பொழுது, சொல்லப்படுகின்ற பொழுது, ஏன் எதற்கு, ஏன் இப்படி செய்ய வேண்டும், ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும் ஒன்றுமே கேட்கல. அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் செய்வதுதான் நமது கடமை சகோதரர்களே. அதற்கு பின்னால் அல்லாஹ் மிகப்பெரிய நலன்களை வைத்திருக்கிறான், கைராட்டுகளை வைத்திருக்கிறான், வெற்றிகளை வைத்திருக்கிறான் என்ற பாடத்தை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாகங்களின் மூலம் நாங்கள் படிக்கிறோம். அதை மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே. ஏனென்றால் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுக்கு உலகத்திலே சோதனைகள், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கஷ்டங்கள், பிரச்சனைகள் வரும் சகோதரர்கள். நாங்கள் சொகுசாக வாழ வந்தார்கள் அல்ல. ஒவ்வொரு மூமினும், கலிமா சொன்ன ஒவ்வொரு மனிதனும், ஒவ்வொரு இஸ்லாமியனும் இந்த உலகத்தில் விளங்க வேண்டிய ஒரு விடயம், நாங்கள் இந்த உலகத்தில் சொகுசாக வாழ வந்தவர்கள் அல்ல. எங்களுக்கு இந்த உலகம் ஒரு சோதனை சூழல் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக சொல்லுகிறது சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் அய்யுக்கும் அஹ்சனு அமலா. உங்களை இந்த உலகத்தில் நாங்கள் சிருஷ்டித்திருப்பது, படைத்திருப்பதே உங்களை சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். ஒருவருக்கு எந்த அளவு மார்க்கத்தோடு தொடர்பு இருக்கிறதோ, தீனோடு தொடர்பு இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய நெருக்கம் இருக்கிறதோ, சோதனைகள் வரும். ஆனால் அன்பு சகோதரிகளே, அந்த சோதனையை பொறுத்துக் கொள்கிறவர்கள், தாங்கிக் கொள்ளுகிறவர்கள், அதன் மீது தன்னை அலற்றிக் கொள்ளாதவர்கள் சகோதரர்களே, அதற்கு பின்னாலே மிகப்பெரிய வெற்றி இருக்கிறது, மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கிறது, மிகப்பெரிய நாகங்கள் இருக்கிறது என்பதையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவங்களிலிருந்து நாங்கள் விளங்குகிறோம். அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஷத்துல் பலா, சோதனைகளில் நம்மள மாதிரி அல்ல, சோதனைகளிலே மிக கடுமையானவர்கள் நபிமார்கள் எல்லார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர், இந்த உலகத்தின் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சோதனைக்குள்ளாக்கப்பட்டார்
சொல்லுவார்கள், நான் சோதிக்கப்பட்டது போல உலகத்தில் யாரும் சோதிக்கப்படவில்லை, நான் பயமுறுத்தப்பட்டது போல உலகத்தில் யாரும் பயமுறுத்தப்பட்டதில்லை, நான் நோயை செய்யப்பட்டது போல அல்லாஹ்வுடைய தீனுக்காக, மார்க்கத்துக்காக, அல்லாஹ்வுக்காக நான் நோயை செய்யப்பட்டது போல உலகத்தில் யாரும் நோயை செய்யப்பட்டதில்லை என்று சொல்லுகிறார்கள். நோய் வந்தாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியிடத்திலே சொன்னார்கள், ஆயிஷா, பிறருக்கு வர நோய் போல இல்லை என்னுடைய நோய், எனக்கு வருகிற காய்ச்சலோ தலைவலியோ நோயோ எதுவாக இருந்தாலும் அது 2 மடங்காக இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய சோதனைகளிலே மிக கடுமையானவர்கள் நபிமார்கள், அதற்கு பிறகு அதை அடுத்த அந்தஸ்தில் உள்ளவர்கள், அதற்கு பிறகு அதை அந்தஸ்துள்ளவர்கள். யாராவது ஹதீஸ்ல வருகிறது, ஒரு முஸ்லிம், ஒரு விசுவாசி சோதிக்கப்படுவார் அல ஹஸ்பி தீனிஹி, அவருடைய ஈமானுடைய அளவு, அவருடைய தீனுடைய அளவுக்கு, எந்த அளவுக்கு அவருக்கு தீனிலே பற்றினம் இருக்கிறதோ, ஈமானிலே உறுதி இருக்கிறதோ, அந்த அளவுக்கு சோதிக்கப்படுவார் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே சகோதரர்களே, ஒரு எக்ஸாம் ஹால்ல வாழுகிறோம் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளும். ஒரு பயிற்சி மண்டபத்தில் நாங்கள் வாழுகிறோம். அல்லாஹ் எப்படியும் சோதிப்பான், நோயை தருவான், கஷ்டத்தை தருவான், பிரச்சனைகளை தருவான், வியாபாரத்திலே முன்னேற்றம் ஏற்படும், அதே போல அங்கே மிகப்பெரிய தோல்வி ஏற்படும், வாழ்வில் பல கட்டங்களை நாங்கள் சந்திக்க வேண்டி வரும். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, உலகத்துல யாருக்கேனும் பிரச்சனை வந்துட்டா, சகோதரர்களே, பிரச்சனையே இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அல்லாஹ் எங்களை பிரச்சனைக்காகத்தான் இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறான், சோதனைக்காக. பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக வாழுகிற இடம் அது சொர்க்கம் மட்டும்தான் சகோதரர்கள். அதை நாங்கள் நம்பி இருக்கிறோம். நமது லட்சியம் அந்த சொர்க்கத்தை அடைவதுதான். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது ஒரு நபர் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, யா ரசூலுல்லாஹ், உங்களை நான் நேசிக்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை நான் நேசிக்கிறேன், விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த வார்த்தையை சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் அவருக்கு திருப்பி என்ன சொன்னார் சொல்லு தெரியுமா? ஒன்றொரு பொன்னர் மாதத்தூரி, நீ சொல்லுகிற வார்த்தை சின்ன வார்த்தை அல்ல, நீ சொல்லுகிற வார்த்தை சாதாரண வார்த்தை அல்ல. தோழரே, நீ சொல்லுகிற அந்த வார்த்தையை நன்றாக சிந்தித்து சொல்ல என்றார். திரும்பவும் 2வது முறை சொல்றார், யார சொல்லுங்க, உங்களை நான் நேசிக்கிறேன். ரசூலுல்லாஹ் அதே வார்த்தையை சொல்லுகிறார்கள். தோழரே, சொல்லுகிற விஷயத்தை நல்ல சிந்தித்து சொல்ல என்று சொல்கிறார். மீண்டும் 3வது விடத்தம் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொன்ன பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், தோழரே, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், எப்படி அதாவது பள்ளத்தை நோக்கி ஓடுகிற வெள்ளம், மேற்கிலிருந்து கீழே வருகிற வெள்ளம் எப்படி வேகமாக ஓடுகிறதோ, அதே போல என்னை நேசிக்கிறவர்களுக்கு சோதனைகள் வரும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார் ரசூலுல்லாஹுடைய உதாரணத்தை சிந்தித்து பாருங்கள். கள்ளத்தை நோக்கி வெள்ளம் அங்கே ஓடும், கள்ளத்தை நோக்கி தானே ஓடும், எப்படி வேகமாக ஓடுகிறதோ அதை போல அதை விடவும் என்னை நேசிக்கிறவர்களுக்கு சோதனை வரும் என்றால், இந்த உலகத்திலே சொகுசான வாழ்க்கையை நாங்கள் எப்படி எதிர்பார்க்கிறது? சோதனைகள் வரும், கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். உலகத்தில் எத்தனையோ சோதனைகளை கண்டு கொண்டிருக்கிறோம், கண்டுவிட்டோம் சகோதரர்களே. அண்மையிலே எத்தனையோ அரசியல் பிரச்சனைகள், எத்தனையோ பொருளாதார பிரச்சனைகள், மற்றவர்களுக்காக, எரிபொருளுக்காக, உணவுப் பொருள்களுக்காக நாங்கள் பண மனுஷியாலம் போலியிலே அறிக்கையிலே இருந்தது என்று அது சோதனை அல்ல சகோதரர், அதுவல்ல சோதனை, அதைவிட பயங்கரமான சோதனைகள் எங்களுக்கு வரும். அதனாலதான் குர்ஆன் சொல்லுகிறது, அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, உலக வாழ்க்கை சோதனை என்று நினைத்து கஷ்டங்கள் வருகின்ற பொழுது அலட்டிக் கொள்ளாமல். சிலர் சொல்லுவார்களே, எனக்குமா இப்படி கஷ்டம் வந்திருக்குது, எனக்குமா இப்படி சோதனை வந்திருக்குது, எனக்குமா இப்படி நோய் வந்திருக்குது, நான் எவ்வளவோ நல்ல வேலை செய்கிறேன், அமல் செய்கிறேன், சதக்கா செய்கிறேன், ஹஜ்ஜுக்கு மேலால் ஹஜ்ஜு சகோதரர்களே, அப்படி சொல்லக்கூடாது. சோதனை
வருவதுதான் அது அல்லாஹ்வுடைய கைக்கு அடையாளமாக இருக்கிறது. அதனாலதான் குர்ஆன் சொல்லுகிறது, அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, உலகத்தில் யாருக்கேனும் ஒரு முஸீபத், ஒரு பிரச்சனை வந்தால் அவர்கள் என்ன சொல்லணும்? அலட்டிக் கொள்ளக்கூடாது. எனக்குமா இப்படி வந்துவிட்டது என்று சொல்லக்கூடாது. மார்க்கத்தில் இருந்து தூரமாக கூடாது. அல்லாஹ்வை மறக்கக்கூடாது. சோதனை வர வர, கஷ்டங்கள் வர வர அல்லாஹ்வுடைய நினைவுகளுக்கு வர வேண்டும். அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். குர்ஆன் சொல்லுகிறது, அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா, விசுவாசிகள், நல்ல மக்கள், சகாதாரிகள், அவர்களுக்கு ஏதாவது ஒரு முஸீபத் ஏற்பட்டால், ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால், ஆலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அலட்டிக் கொள்ள மாட்டார், தடமாற மாட்டார். அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவார்கள். அவர்களுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை என்ன தெரியுமா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இது ஒருவருடைய மௌத்து செய்தி கேள்விப்பட்டால் மட்டும் சொல்லுகிற செய்தி அல்ல, விடயம் அல்ல. சகோதரர்களே, என்ன சோதனை வந்தாலும் நமது நாவிலிருந்து வரணும், உள்ளத்தால் வரணும். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நான் இந்த உலகத்தில் வாழ்வதும் அல்லாஹ்வுக்காகத்தான், மௌத்தாகுவதும் அல்லாஹ்வுக்காகத்தான். அல்லாஹ்வுக்காகவே இந்த உலகத்தில் வாழுகிறேன். என்னவென்றாலும் நாங்கள் தாங்கிக் கொள்ளுவோம், அவன் பக்கமேற்று நாங்கள் மீறுவோம். அதனால்தான் சகோதரர்களே, இதைத்தான் நாங்கள் தொழுகைக்கு தக்பீர் கட்டியதோடு முதலாவது என்ன சொல்லுகிறோம்? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவதற்கு முன்பு அங்கே வஜ்ஹத்து வஜ்ஹியல்லதி ஃபதர ஸமாவாத்தி வல் அர்த் என்று ஆரம்பித்து நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? அந்த வஜ்ஹத் என்கிற துஆவுல் இஸ்திஃபா, அதாவது தொழுகையை ஆரம்பிக்கிற துஆ. என்ன சொல்லுகிறோம்? யா அல்லாஹ், உன் பக்கம் முகம் திருப்பி விட்டேன், உன் பக்கம் திரும்பி விட்டேன். வஜ்ஹத் வஜ்ஹியல்லதி ஃபதர ஸமாவாத்தி வல் அர்த், இந்த உலகத்தையும் அந்த சராசரங்களையும் வானம் பூமி அத்தனையும் படைத்தவன் நீதான் யா அல்லாஹ், உன் பக்கம் திரும்பி இருக்கிறேன். இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி, ஓடுகிறோம், கருத்து தெரியாது. என்ன சொல்லுகிறோம்? யா அல்லாஹ், என்ற தொழுகை மட்டுமல்ல, இந்த ஹஜ்ஜி, என்ற உம்ரா, என்ற சதக்கா, என்ற நோன்பு, இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி, என்னுடைய தொழுகையும் என்னுடைய எல்லா வணக்கங்களும், வ மஹ்யாய வ மமாத்தி, என்னுடைய மௌத்தும் என்னுடைய சாவு, என்னுடைய வாழ்வும் என்னுடைய சாவும் உனக்காகத்தான் என்று சொல்லுகிறோம் சகோதரிகளே. எனவே இது எங்களுடைய வாழ்க்கையில சோதனைகள் வந்தால் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ்வை நினைக்க வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், உலாயிக அலைஹிம் ஸலவாத்துன் மின் ரப்பிஹிம் வ ரஹ்மah வ உலாயிக ஹுமுல் முஹ்ததூன். சோதனைகள் மீது பொறுமையை கடைபிடிக்கிறவர்கள், அல்லாஹ்வை நினைக்கிறவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புகிறவர்கள், அலட்டிக் கொள்ளாதவர்கள், மார்க்கத்தில் இருந்து தூரம் போகாதவர்கள், அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார், அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள், அவர்கள் தான் ஹிதாயத்தை பெற்றவர்கள். அது மட்டுமல்ல, அலைஹிம் ஸலவாத்துன் மின் ரப்பிஹிம், அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவர்கள் மீது இருக்கிறது என்று சொல்வதாக இருந்தால் சகோதரர்களே, அந்த சோதனைக்கு பின்னால் எவ்வளவு பெரிய ஒரு ரகசியம், எவ்வளவு பெரிய ஒரு வெற்றி இருக்கிறது என்பதை இந்த மாதம் எங்களுக்கு கற்பிக்கிறது ஹஜ்ஜுடைய பாடம் சகோதரர்களே. ஹஜ்ஜு என்றால் வெறுமனே இங்கிருந்து புறப்பட்டு அங்கே போய்த்து அங்கே சகோதரர்களே சகுப்பு பக்கல்ல ஒரு மாதம் இருந்துவிட்டு அங்கே சகோதரர்களே நன்றாக உண்டு கழித்துவிட்டு திரும்பி வருவதல்ல ஹஜ்ஜி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹஜ் என்கிறது தியாகத்தை படிக்கிற ஒரு மைதானம். தியாகம் என்றால் என்ன என்கிறதை அறிவது விளங்கக்கூடிய ஒரு மைதானமாகத்தான் அந்த ஹஜ்ஜுடைய மைதானம் இருக்கிறது. அந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார், இப்ராஹிம் ரப்பஹு பிகலிமாத்தின், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பல விடயங்களை கொண்டு நாங்கள் அவற்றை சோதித்தோம். அந்த சோதனைகளை எல்லாம் குத்பாவிலே சொல்ல முடியாது. அதிலே ஒன்றுதான் சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஈராக்கிலே பிறந்தவர்கள். ஈராக்கிலிருந்து அவர்கள் சிரியாவுக்கு பலஸ்தீனுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். பலஸ்தீனிலே அவர்கள் 5000 வருடங்களுக்கு முன்பு இன்று நேற்று அல்ல வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த பல சோதனைகளை மிக முக்கியமான ஒரு சோதனை தான் ஹிஜாஸ் என்ற பூமி, அதாவது சவுதி அரேபியா. அதனுடைய பழைய பெயர் ஹிஜாஸ். அது வெறும் பாலைவனம், மக்கள் வசிக்க முடியாத இடம். அந்த பயிர்பச்சைகளோ நீரோடைகளோ எந்த ஒன்றும் இல்லாத வெறும் தரை சாலை
வளம் சகோதரிகளே. எனவே அந்த பாலை வனத்துல தன்னுடைய மனைவிய தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு போய் விடும்படி அல்லாஹ் கட்டளை இருக்கிறான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், இப்ராஹிமை நாங்கள் எத்தனையோ விடயங்களை கொண்டு சோதித்தோம், ஆனால் அத்தனை கட்டங்களிலும் ஏன் எனக்கு என்று அவர் கேட்கவில்லை. அல்லாஹுடைய கட்டளையை உடனடியாக நிறைவேற்றினார். அல்லாஹ் சொல்லுகிறார், எல்லா சோதனைகளையும் நிறைவேற்றினார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சகோதரர்களே, பிலஸ்தீனில் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்திலிருந்து இந்த கட்டளை வந்ததோடு தன்னுடைய மனைவியை எடுக்கிறாங்க, தன்னுடைய பிள்ளையையும் எடுக்கிறாங்க. அவங்களை அழைத்துக் கொண்டு சகோதரர்களே பலஸ்தீனில் இருந்து அந்த ஜஸீரத்துல் அரப் அரேபிய தீபகற்பம் அந்த பாலைவன பூமிக்கு வாராங்க. அது இன்று மாதிரி விமானம் இருந்ததா, இன்று மாதிரி நவீன வாகனங்கள் இருந்ததா? அந்த கரடு முரடான பாதையிலே ஒட்டகத்திலே பிரயாணம் செய்து சகோதரர்களே இன்று காபத்துள்ளா இருக்கக்கூடிய இடம் அது ஒரு மேற்கு நிலமாக இருந்தது. அந்த இடத்திலே விடுகிறார்கள் தன்னுடைய மனைவியையும் பிள்ளை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த இடத்திலே மனைவியையும் பிள்ளையையும் விடுகிறார்கள். கொஞ்சம் ஒரு பையிலே ஒரு உரையிலே ஈச்சம் பழம், ஒரு தோல் திருத்தியிலே கொஞ்சம் தண்ணி, அவ்வளவுதான் அவர் விட்ட பொருள்கள் சகோதரர்களே. அதை விட்டுவிட்டு அவர் அந்த இடத்திலிருந்து போவதற்கு தயாராகிற நேரத்தில் அன்னாருடைய மனைவி ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்கிறாங்க, கணவரே இந்த இடத்துல எங்களை விட்டுட்டு போறீங்க, இது ஒரு பாலை வனம், கண்ணுக்கு எட்டுகிற தூரத்துல யாருமே இல்லை, இது பைசத்தையும் இல்லை தண்ணீரும் இல்லை, இப்படியான ஒரு இடத்துல எங்களை விட்டுட்டு போறீங்க, இது அல்லாஹ்வுடைய கட்டளையா அல்லது உனக்கு இஷ்டப்படி செய்றீங்களா என்று கேட்கிறான். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை கண்ணீர் அடித்தவர்களா, மனைவி மீது அன்பு இல்லாமல் இல்லை, பிள்ளைகள் மீது அன்பு இல்லாமல் இல்லை, நீண்ட காலம் பிள்ளை சாட்சியம் இல்லாமல் இருந்ததற்கு பிறகு கிடைத்த ஒரு குழந்தை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்களே அழுகிறார்கள், தலையை அசைக்கிறார்கள், பதில் கூட சொல்ல முடியல. ஓ இது அல்லாஹ்வுடைய கட்டளை தான் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போகிறார்கள். சகோதரர்களே, அந்த நேரத்தில் அந்த பெண் சொன்ன வார்த்தை, இது உலகத்துல உலக முடிவு நாள் வரைக்கும் வாழுகிற எல்லா விசுவாசிகளுக்கும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. என்ன சொன்னார்கள்? இது அல்லாஹ்வுடைய கட்டளை தான் என்று கணவர் சொன்னதோட அவங்க சொன்னாங்க, இதன் அல்லாஹுலா யுலையுனா, அப்படி என்றால் அல்லாஹ் இந்த இடத்தில் யாரும் இல்லாத இடத்தில், இந்த பாலைவனத்தில் தண்ணீர் இல்லாத இடத்தில், பயிர்பட்டைகள் இல்லாத இந்த இடத்தில் அல்லாஹ் என்னை கைவிட மாட்டான் என்று சொன்னார்கள். சகோதரிகளை சிந்தித்து பாருங்கள். இந்த ஹஜ்ஜுடைய மாதத்திலே இதைத்தான் நாங்கள் சிந்தித்தவன். அல்லாஹ் அந்த பெண்ணை கைவிட்டானா, அந்த குழந்தையை கைவிட்டானா, அந்த குடும்பத்தை கைவிட்டானா? அவர்கள் உண்ண உணவில்லாமல் குடிக்க நீர் இல்லாமல் அங்கே இழந்து விட்டார்களா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சத்தியமாக சொல்லுகிறேன், உலகத்திலே செல்வம் கொடுக்கிற ஒரு இடமாக, உலகத்தில் அற்புதம் நிறைந்த ஒரு இடமாக, அது மட்டுமல்ல அன்பு சகோதரர்களே, உலகத்திலே வழக்கத்துள்ள ஒரு இடமாக பாலைவன பூமியை அல்லாஹ் ஆக்க இல்லையா சகோதரர்களே? ஒரு உலகம் இங்கு திரும்பி பார்க்கக்கூடிய அளவு ஹஜ்ஜுடைய காலம் வந்துவிட்டால் நமது நாடுகள்ல, அதாவது இந்த பிட்டகோட்ட பஸ் சிஸ்டம்ல எப்படி பஸ் நிறுத்தப்படுகிறதோ அதே போல ஜித்தா விமான நிலையத்தில் முழு உலகத்திலிருந்தும் சகோதரர்களே 210க்கும் மேற்பட்ட நாடுகளில் முஸ்லீம்கள் வாழுகிறார்கள். அத்தனை நாடுகளில் இருந்தும் வினாடிக்கு வினாடி நேரத்துக்கு நேரம் முழு உலகத்திலிருந்தும் அந்த புனித காபாவின் பக்கம், அந்த புனித நகரின் பக்கம் மக்கள் வந்து கொண்டு வந்து நிறைவரை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு துஆ செய்தார். என்ன துஆ? அந்த துஆவை குர்ஆன் சொல்லுகிறது. அல்லாஹ் எங்களுக்கு கற்றுத் தருகிறார். ரப்பனா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி பிவாதின் கைரி ذي زرع عند بيتك المحرم சொல்லுகிறார்கள். யா அல்லாஹ், உன்னுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு எனது மனைவியை, எனது சந்ததிகளை, எனது பிள்ளையை, எனது குடும்பத்தை கொண்டு போய் அந்த பாலைவனத்தில் விட்டு வந்திருக்கிறேன். அது ஒரு பாலைவனம், அங்கே தண்ணீர் இல்லை, அங்கு உணவு இல்லை. நீங்கள் கைரி ذي زرع عند بيتك المحرم எந்த பயிர்கட்டையும் இல்லாத ஒரு இடம். யா அல்லாஹ், அஜால் அஃபிதத்தன்
முதலாவது என்ன சொல்றாங்க தெரியுமா? அவங்க தனியே இருக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து வாழ்வதற்கு துணைக்கு யாரும் இல்லை. அதனால அவர்களுக்கு சேர்ந்து வாழ்வதற்கு மனிதர்களை அனுப்புவாயா, இந்த இடத்துக்கு மனித சமுதாயத்தை அனுப்புவாயாக என்று கேட்கிறார்கள். இரண்டாவது, அங்க உணவு இல்ல, பயிர் இல்ல, வெறும் பாலைவனம், அவர்களுக்கு உண்ணுவதற்கு பொருட்களை, அதாவது அவர்களுக்கு உண்ணுவதற்கு பல வருஷங்களை நீ கொடுப்பாயாக என்று துஆ செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த பாலைவன பூமியிலே இன்று நாங்கள் பார்க்கிறோம், எந்த ஒன்றுக்கும் குறைவில்லை சகோதரர்கள். சொல்லுகிறது, இந்த அவல வைத்து அந்நாட்டில் எல்லாமே விபத்த முபாரக்கா. மக்கா என்கிறது வெறும் மலைகளும் மண்ணும் கொண்ட பூமி அல்ல, அது பரக்கத்துடைய பூமி. அது மட்டுமல்ல, உலகத்திலே அற்புதங்கள் நிறைந்த பூமி என்று குர்ஆன் சொல்லுகிறது. இந்த அவல வைத்து அந்நாட், இந்த உலகத்திலே அல்லாஹ்வை சுஜூது செய்ய வேண்டும் என்பதற்காக முதலாவது கட்டப்பட்ட பள்ளி வாயில் அந்த காபாதான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறார், அங்கே நாங்கள் இந்த இஸ்லாம் உண்மையானது அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு எவ்வளவு ஆதாரங்களை வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். ஆனால் இன்று ஹஜ்ஜிக்கு போகிறவர்களுக்கோ, உம்ராவுக்கு போகிறவர்களுக்கோ, அல்லது அங்கே போய் பார்க்கிறவர்களுக்கோ இது ஒன்றும் தெளிவில்லை சகோதரர்களே. ஏனென்றால் அது நவீனமயமாக்கப்பட்டிருக்கிறது. அங்கே போய் தங்குகிற ஹோட்டலும் அப்படித்தான், அங்கிருக்கிற அத்தனை விடயங்களும் நவீனமயமாக ஆக்கப்பட்டிருக்கிறதனால் அல்லாஹுடைய அற்புதங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் மனிதர்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்ட அந்த துஆ, அல்லாஹ் எங்கிருந்தோ மனித சமுதாயத்தை அந்த இடத்துக்கு அனுப்பினார். அவர்கள் ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு சேர்ந்து அங்கே வாழ ஆரம்பித்தார்கள். ஏன்? அங்கே தண்ணீர் கிடைத்ததன் காரணம். சிந்தித்து பாருங்கள் சகோதரிகளே, நமது பூமி மாதிரி அல்ல, வயல்வெளிகளும் நீரூற்றுகளும் நிறைந்த பூமி அல்ல, வெறும் பாலைவனம். அங்கே ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தண்ணீர் தேடி ஓடுகிறார்கள். சஃபா மர்வா என்ற இரண்டு மலைகளுக்கு இடையிலே ஓடுகின்ற பொழுதுதான் 7வது தடவை மர்வா என்ற மலையில் அவர்கள் ஏறி இருந்து யாராவது வருகிறார்களா கூப்பிட்டு உதவி பெறுவதற்காக, தண்ணீர் கேட்பதற்காக. குழந்தை தண்ணீர் இல்லாமல் அழிந்து கொண்டிருக்கிறது. தாயினுடைய நாட்களே பால் இல்லை, தண்ணீர் இல்லை, உணவு இல்லை. எப்படியும் சிந்தித்து பாருங்கள், உலகத்தில் ஒரு மனிதன் இல்லை. அங்கே ஏறுகிறார்கள், இங்கே ஏறுகிறார்கள், சஃபாவுக்கு ஓடுகிறார்கள், மர்வாவுக்கு ஓடுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, மர்வா என்ற மலையிலே இருக்கின்ற பொழுதுதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்க்கப்பட்ட இடத்திலே தன்னுடைய குறிகாலால் தோன்றி விடுகிறார்கள். என்ன ஆச்சரியம்! உலகத்திலே மிகப்பெரிய நீரூற்று, எங்கும் இல்லாத நீரூற்று சகோதரர்களே. ஹாஜிரா அலைஹிஸ்ஸலாம் உடனே அங்கு இருக்கக்கூடிய மணலால், கற்களால் அதை அப்படியே ஓட விடாமல் சுற்றி கட்டுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இந்த சம்பவத்தை நபித்தோழர்களுக்கு மத்தியிலே சொல்லும் பொழுது இடையிலே சொல்லுகிறார்கள், ரஹிமல்லாஹு உம்ம இஸ்மாயில், இஸ்மாயிலுடைய தாய் ஹாஜிருக்கு அல்லாஹ் ரஹ்மத்து செய்ய வேண்டும். அவர்கள் அன்று ஒரு கிணறு போன்று அதை அந்த இடத்தில் இருந்த மணலால், கற்களால் அவர்கள் வட்டப்பண்டித்தால், அதாவது அதை சுற்றால் அவர்கள் கட்ட இல்லை என்றிருந்தால் இன்று எல்லோரும் பார்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நதியாக, மிகப்பெரிய ஒரு ஆறாக மக்காவிலே அது ஓடி இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் கண்ணுக்கு தெரியாத ஆறாக இல்லை என்றாலும் உலகத்தில் எங்கும் இல்லாத மிகப்பெரிய ஒரு ஊற்றுக்கள், எத்தனை ஆய்வுகள் கண்டதற்கெல்லாம், எடுத்ததற்கெல்லாம் ஆய்வு செய்கிற காரணம். அதுவும் இஸ்லாம் என்றால், முஸ்லிம் என்றால் அங்கேதான் முதலாவது ஆய்வு நடக்கும். சகோதரர்களே, ஜம்சம் செலவு பற்றி எந்த ஆய்வுகள் நாம் இந்த உலகத்தில் செய்யாமல் இருந்தார். எத்தனை ஆய்வுகளுக்கு பின்னால் இன்றைய ஆய்வாளர்கள் சொல்லுகிற கருத்தை பார்த்தால் அங்கே வருகிற ஊற்று, அந்த தண்ணீருடைய ரகசியம். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மாவு ஜம்சம் லிமா ஷுரிபலஹு, அது தியாகத்தின் மூலம் இந்த உலகத்துக்கு வெளிப்பட்ட தண்ணீர் ஏனைய தண்ணி போல அல்ல, மனிதனுடைய உடம்புக்கு அது மருந்து என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த நோக்கத்துக்காக ஜம்சம் தண்ணீர் அருந்தப்படுமோ அது உண்டாகும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தியாகத்தை நினைவுபடுத்துவதற்காக சொல்லுகிறேன். இவ்வளவு பெரிய ஒரு தியாகத்துக்கு பிறகுதான் அந்த ஹஜ்ஜுடைய மைதானம் உருவானது, அங்கே காபா உருவானது, ஜம்சம் கிணறு உருவானது, சஃபா மர்வா. இன்னும் கூட அந்த ஆட்டம் அன்றைய காலை வனத்தில் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் பசியோடு தாக்கத்தோடு கரடு முரடான பூமியிலே சகோதரர்களே, அந்த மாது, அந்த பெண்
ஏழு விடுத்தம் அங்கும் இங்கும் ஓடினார்களே, அல்லாஹ் ஹஜ்ஜுடைய கடமைகளில் ஒன்றாக அதை ஆக்கி வைத்திருக்கிறார். இன்று ஹஜ்ஜுக்கு போகிற எல்லாருமே சஃபா மர்வாவுக்கு இடையிலே சை என்று சொல்லுவார்கள், தொங்கோட்டம். அது ஓடியே ஆக வேண்டும். ஹஜ்ஜுடைய கடமைகள் என்று ஏன் அல்லாஹ் அந்த தியாகத்தை நினைவுபடுத்த வைத்திருக்கிறார் சகோதரர்களே. ஆனால் இன்று தியாகமா நினைவு வரும் அங்கே, அதாவது அந்த சை செய்கிற தொங்கோட்டம் ஓடுகிற இடம் சுபஹானல்லாஹ் உலகத்தில் எங்கும் இல்லாத ஒரு கட்டிடம் போல, ஒரு இடம் போல நவீனமயமாக்கப்பட்டு குளிரூட்டப்பட்டு அதாவது காற்றாடிகள் அங்கே பொருத்தப்பட்டு சகோதரர்களே, அது தியாகங்கள் என்று விளங்குவதில்லை. மலை கூட தெரியவில்லை. மலை முழுமையாக டைல்ஸ் பிடிக்கப்பட்டிருக்கிறது. எங்கே தியாகத்தை படிக்கிறோம்? வரலாற்றையாவது தெரிந்து கொள்ள வேண்டுமே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சோதனைகளுக்கு அல்லாஹ் கொடுத்த பரிசுதான் இங்கு அந்த புனித பூமியினுடைய பரக்கத், அந்த கங்கம் கிணறு. சகோதரர்களே, குர்ஆன் சொல்லுகிறது ஆயாத்தும் பையினா. எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருக்கெல்லாம் வசதி இருக்கிறதோ, அல்லாஹ் பணத்தை கொடுத்திருக்கிறாரோ, ஹஜ் செய்வதிலிருந்து ஒரு நாளும் அல்லாஹ்விடம் செய்யக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அராதல் ஹஜ் ஃபல்யுஅஜ்ஜல். யாருக்கு ஹஜ் செய்ய நாட்டம் இருக்கிறதோ அடுத்த வருஷம் செய்வோம், பிறகு செய்வோம், பிற்படுத்த வேண்டாம், அவசரப்படுத்துங்கள் என்றார்கள். இன்றைய செல்வந்தன் நாளைக்கு பிச்சைக்காரனாக மாறிவிடலாம். அவன் ஹஜ்ஜுடைய கடமை அவன் செல்வத்தோடு இருக்கும் பொழுது செய்ய வேண்டும். அடுத்தது சகோதரர்களே, ஹஜ் என்கிறது வயதான கட்டத்தில் செய்கிற ஒரு அமல் அல்ல. வயதான ஹஜ் செய்ய வேண்டும், பெண் இருக்க வேண்டும், சக்தி இருக்க வேண்டும். அங்கே எத்தனையோ கஷ்டமான பிரயாணங்கள், எத்தனையோ மினா, அரபா, முஸ்தலிஃபா போன்ற இடங்கள் எல்லாம் போய் தண்ணி இருந்து அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய உடம்பு இருக்க வேண்டும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு ஆரோக்கியம் இருந்து அதே நேரத்தில் அல்லாஹ் பணத்தையும் கொடுத்து யார் ஹஜ் செய்யலையோ ஃபலா அலைஹி அன் யமூத இன்ஷா யஹூதியன் அவ் நஸ்ரானியா, அவர் ஒரு கிறிஸ்தவராக, அவர் ஒரு யூதனாக, யஹூதியாக, நஸ்ரானியாக மௌத்தா போனாலும் எனக்கு பரவாயில்லை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி. எனவே சகோதரர்களே, தியாகத்தோடு சிரமத்தோடு ஹஜ் செய்கிற அந்த ஹஜ்ஜுக்கு அதாவது கூலி சொர்க்கம் தான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே ஹஜ்ஜுடைய காலம், ஹஜ்ஜுக்காக தயாராகிற காலம், அதற்காக புறப்பட்டு போகிற காலம். சரி, வசதியுள்ளவர்கள் போவார்கள், மற்றவர்கள் நினைத்தார்கள் நாங்கள் என்ன செய்வது. சகோதரர்களே, அதைத்தான் ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டேன். 4 கல்யாண மாதங்கள், 12 மாதங்களில் ரமலானுக்கு பிறகு, ரமலானை விடவும் அடுத்து வருகிற துல்ஹிஜ்ஜா மாதம், துல்காதா மாதம் சிறை 19 இன்று இருக்கிறோம். அடுத்து வருகிற துல்ஹிஜ்ஜா மாதம், துல்ஹிஜ்ஜா மாதத்தின் முதல் 10 நாட்கள் 360 வருஷத்துடைய நாட்களில் சிறந்த நாட்கள் சகோதரர்களே. ரமலானுடைய நாட்களை விடவும் சிறந்த நாட்கள் அந்த 10 நாட்கள். எனவே அமல்கள் செய்து கொள்வதும் இந்த நாட்களிலே தான் நாங்கள் அதிகமாக தௌபா, இஸ்திக்ஃபார், சதக்கா, உலஹியா இருக்கிறது. உலஹியா அல்லாஹ்வுக்கு பொருத்தமான அமல் சகோதரர்களே. யாருக்கெல்லாம் அல்லாஹ் வசதியை கொடுத்திருக்கிறாரோ ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், குடும்பங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் உலஹியா பிராணியை இப்பொழுதே வாங்கி வைத்து அதை சொந்தமாக்கி துல்ஹிஜ்ஜா மாதம் 10வது நாளோ அடுத்து பிறகு வருகிற ஐயாமு தஸ்ரீக்குடைய நாட்களிலேயோ உலஹியாவை கொடுப்பது என்கிற வாழ்க்கையில் செய்கிற ரொம்ப பெருமதியான அமல் என்பதை மறந்துவிட வேண்டாம். நாங்கள் தியாகக்கூடிய நாளையிலே நாங்கள் அல்லாஹுக்கு என்று அடுத்து பழகிட்ட அந்த மிருகம் அல்லாஹுக்கு முன்னாலே வந்து எங்களுக்காக வாதாடுறது மட்டுமல்ல சகோதரர்களே, அதனுடைய ரோகம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலதான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சங்கையான மாதம், இந்த மாதமும் தான், அதை அடுத்து வருகிற மாதமும் தான், அதற்கு பின்னாலே வருகிற இஸ்லாமிய புது வருடத்தின் முதல் மாதம் முஹர்ரம் தான். சங்கையான 3 மாதங்கள் தொடராக வந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹுக்கு மாறு செய்வதை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு அதாவது குறைவு செய்வதை கண்டிப்பாக மறந்து விடுங்கள். ஏனென்றால் அன்பு சகோதரர்களே, ஏனைய காலங்களில் செய்யக்கூடிய நன்மைகளை விட அல்லாஹ் கூடுதலான நன்மையை இந்த மாதங்களில் செய்யக்கூடிய அமல்களுக்கு வச்சிருக்கிறான். அதே போலதான் செயல்களும். எனவே சங்கியான மாதங்களில் இருக்கிறோம். நாங்கள் தௌபாவின் பக்கம் திரும்ப வேண்டும், தியாகத்தை நினைக்க வேண்டும், அமல்களை செய்ய வேண்டும், வசதி இருந்தால் உலகியாவுக்காக தயாராக வேண்டும். ஹஜ் அது கட்டாயம், இப்பொழுதே அதற்காக புறப்பட்டு போக வேண்டும். அன்பு சகோதரர்களே, அதனால அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் புனித ஹஜ்ஜுக்கு உலகத்தில் வச்சிருக்கிற பிரிசெட்
உலகத்தில் இருக்கக்கூடிய அதாவது பெனிஃபிட், உலகத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன? ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று செய்யுங்கோ. அல்லனுடைய உணவு எப்படி ஒரு இருந்த ஒரு கத்திய பணத்தை கொடுத்தா அதனுடைய துருவை அகற்றி சுத்தப்படுத்துதோ கொள்ளனுடைய ஊழை, அதே போல ரசூலுல்லாஹ்வுடைய உதாரணம், அதே போல ஹஜ்ஜும் உம்ராவும் ரெண்டு விஷயத்தை ஒரு மனுஷன்ல செய்யும். ஒன்று என்ன? அவன் எல்லா பாவங்களையும் டிலீட் பண்ணி போட்டு அவன் எல்லா பாவங்களையும் அழித்து விடும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹஜ்ஜு செய்துவிட்டு திரும்ப ஒரு மனிதன் அன்று பிறக்கிற பிள்ளை போல பாவங்கள் எல்லாம் கழுகப்பட்டவராக திரும்பி வருகிறார். இரண்டாவது என்ன தெரியுமா? ஏழையாக மாட்டார், ஏழையாக மாட்டார். அல்லாஹ் ஹஜ்ஜின் மூலமாக வறுமையை இல்லாமலாக்கி விடுவார். இந்த ரெண்டும் அல்லாஹ் உலகத்திலேயே ஹஜ்ஜுக்கு வைத்திருக்கக்கூடிய பிரயோஜனம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எனவே சிலர் சொல்லலாம், பாருங்களே 20 லட்சம் கேட்கிறாங்க, 18 லட்சம் கேட்கிறாங்க. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றத்துக்கு அல்லாஹ்வே சமசலையாக தந்திருக்கிறார். அல்லாஹ் தந்திருக்கும் பொழுது ஏப்பா இவ்வளவு போறது சொல்றது? ஹஜ்ஜி செல்வந்தர்களுக்கு தானே கடமை, எவ்வளவு செலவழிக்கலாம் சகோதரர்களே ஹஜ்ஜிக்கு. அல்லாஹ் அவ்வளவு பெரிய கூலியை வச்சிருக்கிறார். எனவே 20 லட்சம் என்கிறது அவருக்கு கிடைக்கிறது என்ன? பாவங்கள் மன்னிக்கப்பட்டவராக வருகிறார். அவர் ஒரு நாளும் வேலையாக மாட்டார். சகோதரர்களே, இது ஹஜ்ஜி ஹஜ்ஜாக இருந்தால் தான், பேரி கும்புகளுக்கும் அல்ல, அங்கே சொல்லாக இருந்து வாரதல்ல. தியாகத்தோடு, கஷ்டத்தோடு, ஈமானோடு, தக்குவாவோடு இந்த பூமிக்கு நான் வந்திருக்கிறேன், அல்லாஹ் என்னை வரவழைத்திருக்கிறான் என்ற பயத்தோடு நல்லமல்கள் செய்து விட்டு வருகிற ஒரு ஹாஜி ஒரு நாளும் ஏழையாக மாட்டார். அல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் பரக்கத் செய்வார். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு இந்த பாக்கியத்தை தருவானாக. உனது புரித வீட்டை காணக்கூடிய பாக்கியத்தை தருவாய், அதை ஹஜ் செய்கிற பாக்கியத்தை தருவாயா, அதை சவால் செய்கிற பாக்கியத்தை தருவாயா, என்னுடைய சந்ததிகளுக்கும் கொடுப்பாயா. இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு யாரெல்லாம் போகிறார்களோ அவர்களுக்கு பிரயாணத்தை லேசுபடுத்தி கொடுப்பாயா, அவர்களுடைய ஹஜ்ஜுகளை ஏற்றுக் கொள்வாயா. யாரெல்லாம் முன்னிட்டு வைத்திருக்கிறார்களோ ஹஜ்ஜு செய்வதற்காக அவர்களுக்கு நீ சந்தர்ப்பத்தை கொடுத்து விடுவாயா, பாக்கியத்தை கொடுப்பாயா. இந்த நாட்களே எங்களை கண்ணியமாக கௌரவமாக வாழ வைப்பாயா. எங்களுடைய தொழில் வியாபாரம் உத்தியோகம் அத்தனையிலும் பரக்கத் செய்வாயா. எங்களை சோதித்து விடாதே அல்லாஹ்.